சாலையில் அமைந்துள்ள இந்த தனியார் இருசக்கர வாகன விற்பனை மற்றும் சர்வீஸ் மையத்தில் பணிபுரியும் அனைவருமே பெண்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பித்தானாக வேண்டும். நான் படித்த படிப்பு வேறு, ஆனால் நான் பணிபுரியும் துறையோ வேறு. ஊக்கமளித்ததால் சாதிக்க முடிந்ததாக கூறுகிறார் இவர். நான் வந்து இங்கே சூப்பர்வைசராக இருக்கேன். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. நான் படித்தது பிஏ இங்கிலீஷு. சார் வந்து நீ உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபுல்லாக என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கு வந்து நிறையா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் நானும் நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து தனியாக என்னால் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. அது வச்சு தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். முதலில் கடினம் என்று தோன்றினாலும் பழகினால் எல்லாம் அத்துப்படி என்கிறார் இந்த பெண். ஃபஸ்ட்டு சேர்ந்தோடனே இது ரொம்ப இந்த கன்னு அந்த ஏர்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லாம் வந்து எங்களால் அதை ஹேண்டில் பண்ணவே ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ட்ரெயினப்க்கு சிவானன் இருந்தாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகணும். பெண் வாடிக்கையாளர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தங்களை அணுகுவதாக இவர் தெரிவிக்கிறார். லேடிஸுங்கிறனால ஜென்ஸ் கஸ்டமர்னா இப்போ அட்டன் பண்ண வந்து அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது என்னன்ட்டு யோசிப்பாங்க. இப்போ நாங்கள் லேடிஸாக இருக்கனால எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட நாங்களே ஓட்டி பார்த்து அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் லேடி கஸ்டமருங்கிறனால. இவர்கள் சொன்னால் போதுமா? வாடிக்கையாளர்கள் என்ன சொல்லுகின்றனர்? ஃபுல் லேடிஸாக இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரீயாக வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்றத சொல்ல முடியுது. இன்னொன்று வந்து இப்போ நான் என்னால் வர முடியல, இன்கேஸ் என்னால் வர முடியல, வந்து வீட்டில் வந்து எடுத்துறீங்க சர்வீஸ், அதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி எனக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முழுவதும் பெண்களையே வேலைக்கு அமர்த்திய தனியார் இருசக்கர விற்பனை மற்றும் சர்வீஸ் மையத்தின் உரிமையாளர் வெங்கடேசன் இந்த பெண்களை பற்றி விவரிக்கிறார் ஆச்சரியத்துடன். ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த பொண்ணுங்க வந்து கேட்குற கேள்விகள், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது எங்கள் ட்ரெயினரே வந்து அசந்துட்டாங்க. ஹீரோ மோட்டோ கார்ப்லேருந்து வந்திருந்த ட்ரெயினர் வந்து இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுக்கும்போது அவரே வந்து நான் இவ்வளோ டெக்னிக்கலாக அந்த பொண்ணுங்கள்லாம் பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நிறைய டெக்னிக்கலாக பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது நல்லா அவங்களோட இன்வால்மெண்ட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்தும் நாங்களுமே அவங்கள ஊக்குவிச்சு இதை நம்ம நல்ல லெவலில் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம். ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்ற ஸ்டீபன் ஹாக்கிங்கின் வரிகளை உண்மையாக்கிய இவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தந்தி டிவி செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து விஜயகோபால்.